வணக்கம். தாமரை கிச்சன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில நண்பர்கள் எனக்கு கேட்டிருந்தார்கள் யாழ்ப்பாணத்து முறையில் சமையல்களை செய்து காட்ட சொல்லி. அதனாலே அவர்களுக்கு வேண்டுகோளுக்கு நான் சில இனிமேல் யாழ்ப்பாணத்து சமையல் முறைகளை செய்து காண்பிக்கிறதாக இருக்கிறேன். எங்கள் வீடியோக்கள் பிடித்திருந்தது என்றால் நீங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சாப்பாடுகள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அதிக நேரம் எடுத்துத்தான் உங்களுக்கு இந்த சாப்பாடுகள் முறைகளை நாங்கள் செய்து காட்டுகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தயிர் சாதம் செய்து காட்டுறேன். கோடை காலத்துக்கு நல்ல ஒரு குச்சியான தயிர் சாதம். இது குத்தரிசி சோறில் செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். இதுக்கு கைக்குத்தரிசி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தவிடு உள்ள அரிசி தான். நல்லா குள்ளையே இந்த சாதத்தை காய்ச்சிட்டு இதை ஒருக்கா 2 தரம் கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு இந்த தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். இதுக்கு நாங்கள் சோறை சமைச்சு வச்சுருந்தோம் என்று சொன்னால் 1 நிமிஷம் அதிகம் இந்த தயிர் சாதம் செய்வதற்கு. அதிக சாமான பொருட்களும் தேவையில்லை. இது அதிக நேரமும் எடுக்காது. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி சின்ன வெட்டின ஒரு 4-5 ஸ்லைஸ் இஞ்சி, பச்சை மிளகாயும் ஒரு தேவைக்கல் இப்போ அதையும் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சி துண்டுகள், உங்களோட ஸ்பைஸுக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மற்றது சின்ன வெங்காயமும் சின்னதாக கட் பண்ணி அதுக்கும் தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம். கூடுதலாக பச்சை அரிசியில் தயிர் சாதம் செய்வார்கள், தாளித்து போட்டு போடுவார்கள். அதை விட இந்த மாதிரி நான் ஒரு கோயிலில் அங்கே செய்து இப்படி இந்த கோயிலில் சாப்பிட்டு இருக்கிறேன். நல்ல சுவையாகத்தான் இருக்கும். அதே முறையில் தான் உங்களுக்கும் செய்து காட்டுறேன். இதுக்கு தயிர் நல்ல திக்கான தயிராக இருக்கணும். நல்ல கட்டி தயிராக எடுத்து அதையும் உங்களுக்கு தேவைக்கேற்ப தயிர் போட்டு கொள்ளலாம். கோடை காலத்துக்கு சொன்னால் உங்களுக்கு உடம்புக்கு குளிச்சுக்கு நீங்கள் அதிகமான தயிரும் சேர்த்து கொள்ளலாம். மற்றது பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். காய்ச்சி கொஞ்சமாக ஆற வச்சுருக்கிறேன். இந்த தயிர் சாதம் போடுற போது நாங்கள் தயிரை அதிகம் இவ்வளோ எடுத்துக்கொள்கிறோமோ பாலும் கொஞ்சம் விட்டு கொண்டால் அந்த சுவையாக இருக்கும். அடுத்தது தேசிக்காய் புளி ஒரு 1/4 தேக்கரண்டி ஒரு கொஞ்சமாக உங்களுக்கு அளவுக்கு அதிகம் ஒரு புளித்தன்மைக்கு தான் விட்டுக்கொள்கிறோம். அதையும் ஒரு கொஞ்சம் விட்டுட்டோம். இப்போ இதை இப்படியே கரண்டியால் நாங்கள் எல்லாத்தையும் மசித்து ஒரு தடவை அப்படியே 2 தடவை அப்படியே கிண்டி கிளக்கி விட்டோம் என்று சொன்னால் தயிர் சாதம் ரெடியாகி விட்டது. இப்போ நீங்கள் 1 நிமிஷம் கூட இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் சில பொருட்களை போட்டோம், அவ்வளோதான் தயிர் சாதம் ரெடி ஆகிட்டுது. உடனடியாக நீங்கள் இதை செய்யலாம். அதனால் நீங்களும் இதே மாதிரி ஒரு குத்தரிசியில் இந்த இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த தயிர் சாதம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நண்பர்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது கூட இப்படி தயிர் சாதம் செய்து கொடுத்துருந்தால் அனைவருக்கும் இது ஒரு வித்தியாசமான முறையில் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவார்கள். அதனால தான் உங்களோடையும் நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த தயிர் சாதத்தை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல யாழ்ப்பாணத்து சமையல் முறைகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.